ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பேன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2026 எலெக்ஷன் வரப்போகுதுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் என்னோட ஓட்டு போட்ட நிகழ்வுகளை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் நான் ஓட் பண்ணும்போது நான் வீட்டில் சொல்கிறவங்களுக்கு தான் நான் ஓட்டு போட்டேன். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாகவே டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டுட்ருப்பாங்க. ஸோ அவங்க சொல்லவும் நான் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன். பட் அந்த டைமில் நான் ஃபஸ்ட் டைம் ஓட்டு போடும்போது ஒரு 18 வயசு இருந்துச்சு. ஸோ 18 வயசில் வந்துட்டு எனக்கு ஓட்டோட வேல்யூ என்னன்றது தெரியாது. நம்ம யாருக்கு ஓட்டு போட்டால் என்ன நடக்கும் அப்படின்றது எனக்கு எதுவுமே தெரியாது. சுத்தமாக எனக்கு அரசியல் பற்றி ஒன்றுமே தெரியாது. அதுக்கு இப்போ உனக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. பட் ஆனால் ஓரளவுக்கு தெரியும். ஸோ இந்த கட்சி இந்த இதெல்லாம் பண்ணியிருக்கு, இந்த கட்சி வந்தால் இது பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் வந்து எனக்கு இப்போ பாலிடிக்ஸில் வந்து இருக்குது. ஸோ எலெக்ஷன்ஸ்னால் என்ன, என்னென்ன பார்ட்டிஸ் வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்காங்க, ஸோ மேஜராக வந்துட்டு அவங்க இவ்வளோ நாள் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு புரிதல் எனக்கு வந்து இருக்குது. ஸோ அதை வச்சு இனிமேல் நான் வரக்கூடிய 2026 எலெக்ஷனில் நான் ஓட் பண்ண போகிறேன். சரி, இருக்கக்கூடிய கட்சிகளில் என்னோட அபிப்பிராயங்கள் என்ன அப்படின்றத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வீட்டில் சொல்கிறத கேட்டு தான் நானும் ஓட்டு போட்டுட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு இப்போ கொஞ்சம் ஒரு புரிதல் வந்திருக்குன்னு சொன்னேன்னா, ஸோ என்னோட புரிதல் வச்சு நான் எந்தெந்த கட்சிகளை எப்படி புரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நிறைய பேர் வந்துட்டு எதுக்காக நம்ம ஓட்டு போடணும், ஓட்டோட வேல்யூவே என்னன்னு தெரியாமல் இருக்காங்க இந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். அவங்களுக்காகவும் அண்டு என்னோட ஒரு ஒப்பீனியனே நான் சொல்கிறேன். ஓகேங்களா? எங்கள் வீட்டில் வந்துட்டு அப்போலேருந்து டிஎம்கேக்கு தான் போடுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப வருஷமாகவே இந்த டிஎம்கே கட்சிக்கு தான் ஓட்டு போட்டுட்ருப்பாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் ஓட்டு போடும்போது எனக்கு வந்து வீட்டில் சொன்னதை கேட்டு நானும், எனக்கு 18 வயசு, ஸோ அவங்க சொல்கிறத கேட்டு நானும் ஓட்டு போட்டுட்டேன். அதெல்லாம் பாஸ்டெல்லாம் விட்டுலாம். ஓகேவா? இனிமேல் நான் 2026 யாருக்கு ஓட்டு போட போகிறேன்றதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அண்ட் எனக்கு ஒரு கட்சியை பற்றியும் ஒரு சில எண்ணங்கள் இருக்குது. அதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். தமிழ்நாட்டை மாறி மாறி ஆட்சி செஞ்சுட்டு இருக்குது இந்த திராவிட கட்சிகள் தான். சரி, மாறி மாறி இந்த திராவிட கட்சிகள் தான் இருக்குது, இது எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. என்னன்னா எங்கள் ஏரியாவில், அதாவது நத்தம் பகுதியில் வந்துட்டு அண்ணா நகர்னு ஒரு ஏரியா இருக்குது. இந்த அண்ணா நகர் ஏரியாவில் வந்துட்டு ரோடு போட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 10th படிக்கும்போது அந்த ரோடு போட்டாங்க. எப்போனா 2014 நான் வந்து 10th படித்தேன். அப்போ போட்ட ரோடு தான் இது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2013 ரோடு போட ஸ்டார்ட் பண்ணாங்க. 10th படிக்கும்போது ரோடு வந்து போட்டுட்டாங்க. ஓகேங்களா? அப்போ போட்ட ரோடு தான். நான் 12th முடிச்சே 10 வருஷம் ஆச்சு. இந்த ரோடு போட்டு 12 வருஷம் ஆச்சு. இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா பீரியட்ஸ் வராமல் இருக்கவங்க எல்லாத்துக்கும் பீரியட்ஸ் வந்துடும். ஒரு 9 மந்த்ஸ் டைமில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோவில் போனீங்கன்னா உங்களுக்கு டெலிவரியே ஆயிரும். பைக்கில் போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்பைன் எல்லாமே போயிடும். உங்களுக்கு முதுகில் எல்லா பிரச்சனையும் வந்துடும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்படும். ஸோ அந்த அளவுக்கு தான் இந்த ரோடோட கண்டிஷன்ஸ் இருக்கும். ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும் ரோடு. ஃபஸ்ட் இது ஒரு விஷயங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏரியா வந்துட்டு நத்தமில் அப்பையிலேருந்தே இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் வந்து டெவலப்டான ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லலாம் அண்ணா நகர். இந்த அண்ணா நகரில் ஃபஸ்ட்டு வந்துட்டு டெவலப் ஆனது இப்போ நாங்கள் இருக்க வீடு, எங்களோட ஏரியா, ஐ மீன் எங்கள் வீடு இருக்க இடத்துல தான் வந்துட்டு இது ஃபஸ்ட்டு டெவலப் ஆச்சு. ஏன்னா பக்கத்தில் வந்து ஸ்கூல் இருக்குது. இந்த ஸ்கூல் இருக்கிறதுனால எனக்குள்ளே வந்து நிறையா பேர் வந்துட்டு வீடு கட்ட ஆரம்பித்தாங்க. இப்போ நிறையா வீடு இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் அவ்வளோ ஸ்கூல் இருக்குது, இவ்வளோ பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 25 வருஷமாக நாங்கள் இந்த இடத்துல இருக்கோம். ஆனால் இது வரைக்கும் இந்த இடத்துல ஒரு தெரு லைட்டு கூட போடவே கிடையாது. இதுக்கும் எம்எல்ஏவோட வீடே எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தான் இருந்துச்சு. அவர் டிஎம்கே கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ தான். முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் வந்துட்டு யாருன்னா திரு ரா. விஸ்வநாதன். அவர் வந்து அதிமுக கட்சி. அவரும் வந்துட்டு எங்கள் ஊர் தான், நத்தம் தான், உளுப்பக்குடி தான். ஆனால் இது வரைக்கும் இங்கே தெரு லைட்டு போடலை. ரோடு போட்டு 12 வருஷம் ஆச்சு. நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்கே தேவைப்படுது. ஆனால் இங்கே எந்த ஃபெசிலிட்டிஸுமே வரவே இல்லை. வந்தது எல்லாமே வந்துட்டு ப்ரைவேட் தான். ப்ரைவேட் இப்போ நத்தம் வந்துட்டு கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கு அப்படின்னா கொஞ்சம் பெரிய பெரிய கடைகள் வந்திருக்கு. தனிப்பட்ட முறையில் மக்கள் வந்துட்டு இங்கே வாழ்வாதாரம் வந்துட்டு மெயினான இடத்துல இருக்குன்றதுனால இங்கே வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை அமைச்சிக்கிட்டாங்க. அதனால இது இன்னும் டெவலப் ஆகிருக்கே தவிர அடிப்படை வசதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா விஷயம் கிடையாதுங்க. ஒரு ஏரியாவுக்கும் இடையில குப்பை தொட்டி வைக்கணும். இங்கே குப்பை தொட்டியே கிடையாது. எல்லா ரோட்டில் தான் குப்பையை கொட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஓகேங்களா? இதே மாதிரி உங்கள் ஊர்களில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, இந்த திராவிட கட்சிகள் மேலே எனக்கு சில கோபங்கள் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நான் இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது நான் வந்துட்டு பாலிடிக்ஸ் சம்மந்தமான வீடியோ, தமிழ் தேசியம் சம்மந்தமான வீடியோ, இல்லை நம்ம நாட்டில் வந்துட்டு நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள், மேஜரான பிரச்சனைகள், கனிம வள சுரண்டல், மலைகளை அழிக்கிறது, பாஜக வடநாடுகளில் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரி இந்தியன் பாலிடிக்ஸ் ப்ளஸ் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் சம்மந்தமாக நான் வீடியோஸ் பார்க்குறதுனால எனக்கு அதிகமாக அந்த வீடியோஸ் வந்து ரெக்கமெண்ட் ஆகும்.
அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து சில விஷயங்கள் வந்துட்டு இந்த தமிழ் தேசியம் பற்றி பேசுகிறவங்க சில கேள்விகளை வந்து இந்த திராவிட கட்சிகள் மேலே வைப்பாங்க. ஸோ அது வந்துட்டு எனக்கும் ஆமாம்ல ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து திராவிடம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் 8th ஸ்டாண்டர்டில் தமிழ் புக்கில் படித்த எனக்கு ஞாபகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழியிலேருந்து பிரிந்து போன மொழிகளுக்கு திராவிட மொழிகள் அப்படின்னு பேர். மலையாளம், தெலுங்கு, கன்னடம் இதெல்லாம் வந்து திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. திராவிட மொழிகள் இதெல்லாம் என்னன்றது தெரிஞ்சிருச்சு. ஓகே, நம்ம நாட்டில் வந்துட்டு இந்த தமிழ்நாட்டில் எதுக்கு திராவிடம் அப்படின்ற ஒரு பேர் வந்துச்சு? ஏன்னா இவங்க எல்லாருமே வந்துட்டு தெலுங்கு இல்லை கன்னடம் இந்த மாதிரி வேற மொழிக்காரங்க. ஸோ அதனால இதை வந்துட்டு காமனாக காட்டணும் அப்படின்றக்காக திராவிடம் ஒரு பேரில் வந்துட்டு நம்மளை ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், கரெக்டு தானே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு பஸ்ஸுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கவனிக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. இப்போ அவங்க சொல்கிறாங்க, எனக்கு அது ஓகேவா தோணுது. ஆமாம், இது தமிழ்நாட்டில் தானே இந்த பஸ் ஓடுது, தமிழ்நாடோட அரசு தானே, தமிழ்நாட்டு மக்கள் கட்டுற வரியில் தானே இது இங்கே எல்லாமே நடக்குது. அப்போ இது தமிழ்நாடுன்னு போடுறதுல இவங்களுக்கு எங்கே வலிக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன் தமிழ்நாடுன்றதை யூஸ் பண்ண மாட்டாங்க? ஸோ இது ஒரு நம்மளோட ஏதோ சம்திங் ஒரு மாதிரி அப்நார்மலாக ஃபீல் ஆகுது. ஏன் இதை வந்து மறைக்கணும், ஏன் இதை வந்து எடுக்கணும்? தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்ன்றதை ஏன் அவங்க வந்துட்டு மாற்றி அரசு போக்குவரத்து கழகம்னு வைக்கிறாங்க? அது ஒன்று. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நடிகர் சங்கம் ஓகேங்களா, சினிமா இப்போ இருக்க எல்லாருமே வந்துட்டு சினிமா பைத்தியங்களாக தான் இருக்கும். ஸோ இந்த சினிமாவை வந்துட்டு எல்லா மொழியில இருந்து வர நடிகர்களையும் வந்துட்டு தமிழ் சினிமாவில் வந்துட்டு மக்கள் வந்துட்டு ஆதரவு கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு வேற்றுமை இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்துட்டு அவங்க என்றைக்குமே வந்துட்டு சர்வை பண்ணி நிறைய படங்கள் பண்ணி பெரிய ஆளாக வராங்க. ஓகேங்களா, இவங்க வேற மொழிக்காரவங்க, இவங்க மலையாளி, இவங்க வந்துட்டு ஆந்திரா, இவங்க வந்து கன்னடம் சொல்லிட்டு தமிழ் மக்கள் யாருமே அவங்கள ஒதுக்க கிடையாது. ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது ஏன் தமிழ்நாடு நடிகர் சங்கம்னு வைக்காம தென்னிந்திய நடிகர் சங்கம்னு வச்சிருக்கீங்க? இது வந்து மற்ற ஸ்டேட்டில் எங்கேயுமே கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படி இருக்குது. திட்டமிட்டே இந்த தமிழ்நாடுன்றதை இவங்க வந்துட்டு மறைக்கிறாங்களோ அப்படின்றது இந்த இன்ஸ்டாகிராம் பார்த்து நிறைய பேர் அதை பேசும்போது எனக்குமே அது வந்துட்டு சரின்னு தான் பட்டுச்சு. அதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இந்த மாதிரி நமக்கு வந்து அரசியல் வந்துட்டு சாக்கடை அப்படின்னு சொல்லி அரசியலோட அறிவையும் அரசியலை பற்றி நமக்கு தெரியாமலும் வச்சுக்கிட்டாங்க. நமக்கு வந்துட்டு அரசியல் பேசினாலே அரசியல் வந்து ஒரு பொது இடங்களில் அரசியல் பேசக்கூடாது, அரசியல் ஒரு சாக்கடை. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஸ் என்கிற பாஸ்கரன் படத்தில் கூட என்ன வேலைக்கு போக போகிறேன், நான் வேலைக்கு போகணும்னு முடிவு போனால் என்ன வேலைக்குன்னா அரசியல் ஒன்று சாக்கடை. ஸோ இந்த மாதிரி அரசியல்ன்றது ஒரு தேவையில்லாத விஷயம்ன்ற மாதிரி இளைஞர்களுக்கு மத்தியில் வந்துட்டு பரப்பிட்டாங்க. அதனாலே வந்துட்டு இப்போ வர ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்துட்டு இப்போ என்னையே சேர்த்து தான் நான் சொல்கிறேன், அரசியல்னா என்னன்னே தெரியாத ஒரு மனநிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து அரசியல் எது பேசினாலும் வந்துட்டு அது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு விருப்பமில்லாத ஒரு டாபிக் மாதிரி தான் இப்போ வந்து தெரியுது. ஸோ இது ஒரு விஷயம். அரசியலை நம்மக்கிட்டேருந்து எடுத்துட்டாங்க, நம்மளோட தமிழ்நாடுன்ற பேர் நம்மக்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் திராவிடம் சொல்லிட்டு அது வந்து திணிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு கோபம் வருது, இந்த கட்சிகள் மேலே ஒரு கோபம், அதீத கோபம் வருது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டு, ஒரு நாளைக்கு 100 தடவை கரண்ட் போகுது. எதனால, எதுக்கு, இதில் வந்து அவங்க என்னன்றதே எனக்கு தெரியலை. அதே மாதிரி திருட்டு, எங்கே பார்த்தாலும் திருட்டு, கொலை, கற்பழிப்பு இதுதான் நடக்குது. இதுக்கு வந்து இப்போது நான் வந்து திமுக தான் அதிமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் குறிப்பிட்டு சொல்லலை. மாற்றி 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 இந்த 2 கட்சிகள் தான் ஆட்சியில் இருந்திருக்காங்க. ஆனால் 2 கட்சிகள் இருக்கும்போதுமே இந்த எல்லா பிரச்சனைகளுமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு ஒரு கண்டிப்பான ஒரு சட்டம் கொண்டு வரல. இதுக்கு வந்து மாற்று வழியாக எந்த ஒரு விஷயமே பண்ண கிடையாது. தமிழ்நாடுன்றதையே இவங்க அழிச்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. சரி, இதுதான் வந்துட்டு எனக்கு இந்த கட்சிகள் மேலே இருக்கக்கூடிய ஒரு எண்ணம். இதுவுமே வந்துட்டு இப்போ நான் அரசியலை பற்றி தேடவும் தான் எனக்கு இது நிறையா கிடைக்குது. சரி, இந்த திமுக கட்சி மேலேயோ இல்லை அதிமுக கட்சி மேலேயோ ஏதோ ஒரு குற்றச்சாட்டை மக்கள் வந்து வச்சாங்க அப்படின்னா, இப்போ மக்கள் பொதுவாக ஒரு இடத்துல இருந்து வைக்கும்போது அதை வந்து சரியாக அவங்களுக்கு வந்து அதை விட்டுறாங்க. இப்போ இதே வீடியோவில் இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாராவது இப்போ வந்து ஏதோ ஒரு பிரச்சனை திமுக வந்து பண்ணாங்க, அதிமுக வந்து பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட சேனலை வந்து க்ளோஸ் பண்ணுறது, அவங்கள மிரட்டுறது, போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்றது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து வருது. அதனாலேயே வந்துட்டு நம்ம நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாலோ ஏதாவது நம்ம வந்து எதிர்த்து கேட்டுட்டோம்னா நம்மளை பயமுறுத்தி அடுத்து அதை யாருமே கேள்வி கேட்கக்கூடாதுன்ற அளவுக்கு நம்மளை வந்து பயமுறுத்தி வைக்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா அப்படின்றது ஒரு ஜனநாயக நாடு. இதில் மக்களோட ஆட்சி தான் நடக்குது. மக்கள் ஆட்சியில் மக்களை பயமுறுத்தி நீங்கள் வந்து சர்வாதிகார ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க. எல்லா கட்சிகளையும் தான் நான் சொல்கிறேன். இப்போ ஆட்சியில் இருக்க தேசிய கட்சிகளாக இருந்தாலும் சரி இல்லை ஸ்டேட் கட்சிகளாக இருந்தாலும் சரி இதை தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க.
ஃபஸ்ட்டு எனக்கு நான் வந்து என்ன என்ன யோசிப்பேன்னா, இப்போது இந்த கட்சிகள்லாம் வந்துட்டு காசு கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, மக்களோட வாழ்வாதாரத்த சுரண்டி, மக்கள் இயற்கை வளங்கள சுரண்டி, இந்த மாரி நெறைய பிரச்சனைகள்ல இவங்க வந்து ஊழல் பண்ணி சந்தோஷமா வாழ்றாங்க. எனக்கு என்னன்னா, இப்போ நீங்க மக்களுக்கு தேவையான விஷயங்கள பண்றதுக்கு தான் அரசியல். ஓகேங்களா? ஆட்சி, அரசியல் இது எல்லாமே வந்துட்டு மக்களுக்கானது. மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த நீங்க பண்ணிட்டீங்கன்னா, நீங்க ஓட்டுக்கு காசு குடுக்கணுன்ற தேவையில்ல. மக்கள் என்னைக்குமே வந்து உங்கள தோக்க வைக்க மாட்டாங்க. நான் சீரியஸா சொல்றேன். நீங்க மக்கள்கிட்ட இருந்து சுரண்டி, மக்களோட சாப்பாட்டுல கலப்படம் பண்றீங்க. அவங்களோட வேலைகள பறிக்கிறீங்க. அவங்களுக்கு வந்து படிப்பறிவ வந்துட்டு குறைக்கிறீங்க. கல்வி தரம் கம்மியா இருக்கு. ஹாஸ்பிட்டலோட தரங்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த மாரி மக்களோட வாழ்வையே அழிச்சிட்டு, நீங்க யார வச்சு ஆட்சி பண்ணுவீங்க? இதெல்லாம் நீங்க அழிக்கிறதுனால, மக்கள் வந்துட்டு அவங்களோட வாழ்வாதாரத்துக்கே வந்து வழி இல்லாம தான் நீங்க குடுக்குற ரூ. 1000 காசையோ, நீங்க ஓட்டுக்கு குடுக்குற காசையோ வந்து வாங்கிக்கிட்டு, அதுக்கு உண்மையா இருந்து உங்களுக்கு விசுவாசமா இருந்து ஓட்டு போடுறாங்க. நீங்க அதே அவங்களோட வாழ்க்கை தரத்த உயர்த்துற மாரி நல்ல விஷயங்கள பண்ணுனீங்கன்னா, நீங்க அந்த ஓட்டுக்கும் காசு குடுக்க வேணாம். நீங்க என்னைக்குமே அந்த பதவியில இருக்கலாம். நீங்க பாட்டுக்கு சந்தோஷமா வாழலாம். இயற்கை வளங்கள அழிச்சா, அது மக்களுக்கு மட்டும் இல்ல, அதுல வாழக்கூடிய நீங்களும் தான் அதுல பாதிக்கப்படுவீங்க. ஸோ அது உங்களுக்கு தெரியாதா? இப்போ அதே மாதிரி ஹிந்துஸ், முஸ்லிம்ஸ்னு ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறீங்க. இதனால என்ன கிடைக்க போகுது? இந்தியா ஃபுல்லா ஹிந்துஸ் தான் இருக்காங்கன்றப்போ, உங்களுக்கு அதுல என்ன ப்ரைடா கிடைக்க போகுது? வேற்றுமையில ஒற்றுமை இருக்கிறது தான் இந்தியாவோட அழகே. அத அழிச்சிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? அதே மாரி தமிழர்கள் பத்தின ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா வந்துச்சுன்னா, அத முதல்ல இந்தியா தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஆனா, அத தமிழ்நாட்டிலேயே அழிச்சிடுறாங்க. அப்புறம் எப்படி அது இந்தியாவுக்கு போகும்? ஏன் இத திட்டமிட்டு வந்து இந்த கீழடி அகழ்வாய்வ வந்துட்டு அழிக்கிறது? வருஷங்கள வந்து கம்மியா போடுங்கன்னு சொல்லிட்டு அழிக்கிறது? இந்தியால வந்துட்டு தமிழ் மொழி தான் வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே வந்து தமிழ் மொழி தான் ரொம்ப பழமையான மொழி. ஸோ அது நமக்கு வந்து ஒரு பெருமை. இந்தியா அப்படின்றது ஒரு நாடு, ஒரு மக்கள். ஸோ அந்த வேற்றுமையிலே ஒற்றுமைன்றதுக்கு தான் நம்மளோட அழகே. தமிழ் மொழி தான் உலகத்திலே பழமையான மொழி அப்படின்றது இந்தியாவுக்கே பெருமை. அதை ஏன் இந்தியான்ற மாரி ரெப்ரசன்ட் பண்ணாம, தமிழ்நாட்டோட வச்சு நீங்க அமுக்குறது மட்டும் இல்லாம, அந்த விஷயத்தையே நீங்க அழிக்கணும்னு முயற்சி பண்றீங்க. இந்த மாரி இருக்கதெல்லாம், இது நல்ல மக்களாட்சிக்கும் அழகும் கிடையாது. இது நல்ல அரசியல் ஆட்சிக்கும் அழகு கிடையாது. ஸோ எப்போ ஒரு மனுஷன் வந்துட்டு சுயநலமா ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறானோ, அப்போ அது வந்து அந்த ஆட்சிக்கும் அழிவு, அந்த மக்களுக்கும் அழிவு, அந்த நாட்டுக்கும் அழிவு. நாட்டையும் அழிச்சு, மக்களையும் அழிச்சு, இந்த ஆட்சியும் அழிச்சு நீங்க என்னதான் பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல. சரி, நம்ம ஏதாவது பண்ணி மாத்த முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா முடியாது. அரசியல்ல போய் நம்ம வந்து சர்வே பண்ணணும்னா, இப்போ இருக்க அரசியல் எல்லாமே ஜாதி பார்க்குறாங்க, மதம் பார்க்குறாங்க, பணம் பார்க்குறாங்க. இத தவிர அரசியல்ல இவங்க நல்லது பண்ணுவாங்களா? மக்களுக்கு என்ன நல்லது பண்ணுவாங்க? மக்களுக்கு என்ன செய்யலான்ற அறிவு இருக்கா? அப்படின்றதெல்லாம் யாரும் பார்க்கறது கிடையாது. அதனால ஒரு சாதாரணவங்க வந்துட்டு அரசியலுக்கு போகணுன்றது ஒரு பெரிய விஷயம் தான். சரி, அரசியலுக்கு தான் போகணுமா? படிச்சு ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போலாம்ல அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, படிச்சு நம்ம வேலைக்கு போனோம்னா, அங்கேயும் யாரு? நம்ம பாலிடிக்ஸ் தான். இவங்கள்ட்ட இவ்வளோ காசு வாங்கணும். அந்த லஞ்சத்த வாங்கி நீ எனக்கு குடுக்கணும். நீ இப்படி பண்ணணும். ஒரு வேளை நீங்க நேர்மையா வேலை செஞ்சுட்டீங்கன்னா, செத்தீங்க நீங்க அதோட. நீங்க எவ்வளோ பெரிய இப்போ கவர்மெண்ட் போஸ்டிங்லேயே வந்துட்டு ஹையஸ்ட் போஸ்டிங்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான். ஆனா, அவங்கனால நேர்மையா அவங்களோட வேலைய செய்ய முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. அப்போதைக்கு ஆட்சியில இருக்க கட்சிக்காரங்களுக்கு நம்ம ஒத்துவுதுனா தான் நம்ம வேலை செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம வேலைக்கு டாடா பாய் சொல்லிட்டு தான் வரணும். யாருன்னா, நம்மளோட ஐயா சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் மாரி. நம்ம வந்து படிச்சு நேர்மையா போய் ஒரு வேலையில இருந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நெனச்சா கூட நம்மள செய்ய விட மாட்டாங்க. இந்த மாரி எத்தனையோ ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீசர்ஸ பத்தி நமக்கு தெரியும். அண்ட் நெறைய பேர் இதுல தற்கொலையும் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இந்த மாரி நெறையா நம்ம வந்து நல்லது பண்ணணும்னு நெனச்சா கூட பண்ண விட மாட்றாங்க. சரிப்பா, இவ்வளோ பிரச்சனையும் இருக்கு. இதுக்கு மாற்றா வேற ஒரு அரசியல் வேணும் அப்படின்றத நம்ம யோசிக்கிறோம். நம்மளால இந்திய அளவுல மாத்த முடியலனாலும், நம்ம தமிழ்நாட்டு அளவுலயாவது நம்ம காப்பாத்திக்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, புதுசா அத தாண்டி வேற என்ன கட்சிகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் காலேஜ் படிக்கும்போது என்னைய ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணது வந்துட்டு நாம் தமிழர் கட்சி தான். ஸோ நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் வந்துட்டு திரு சீமான் அவர்கள் வந்து பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சொல்லப்போனால் அவரோட பேச்சில் தான் நான் நிறைய அரசியலே கற்றுக்கிட்டேன். ஓகேங்களா? அவரோட அரசியல் எண்ணங்கள் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரோட தமிழ் தேசியம்ன்ற கோட்பாடு, அவரோட கொள்கைகள் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரோட அரசியல் அறிவு, அவரோட வந்து ஒரு பேப்பரே பார்க்காம அவர் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறாரு. எத்தனை ப்ரெஸ் மீட்டில் எவ்வளோ பேர் கேள்வி கேட்டாலும் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டு தான் அந்த இடத்துல வந்துட்டு வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கான்னு கேட்டுட்டு தான் வீர வணக்கம்னு சொல்லிட்டு போவார். இன்னொரு கட்சி இப்போ புதுசாக வந்திருக்காங்க. அவங்கள பற்றி நம்ம பேசி ஆகணும். அதுக்கு முன்னாடி இன்னும் நான் நாம் தமிழர் கட்சி பற்றி கொஞ்சம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்.
ஸோ அந்த கட்சியில் இருக்க ஒருங்கிணைப்பாளர், அவர் தான் அந்த கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு இருக்காரு. ஸோ அவர் மட்டும் தான் இந்த அளவுக்கு தெளிவாக பேசுகிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவருக்கு கீழே இருக்க எல்லாருமே வந்துட்டு ஒரு சிறப்பான அரசியல் அறிவோடு தான் இருக்காங்க. ஒரு கூர்மையான ஒரு அறிவு, ஒரு தெளிவான ஒரு அறிவு, தெளிவான ஒரு அரசியல், தெளிவான ஒரு பேச்சு. ஸோ அது எனக்கு அந்த கட்சியின் மேலே ஒரு ஈடுபாடை ஏற்படுத்துச்சு. நான் நிறைய அந்த தமிழ் தேசியம் பற்றின இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் பார்க்கும்போது இது எனக்கு அதிகமாக வரும்போது சிலிர்த்து போய் நான் அந்த கட்சியில் போயிட்டு ஜாயின் பண்ணேன். அந்த ஆப் இருக்குது பார்த்தீங்களா, நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதில் போயிட்டு நான் ஒரு ஏன்னா இந்த கட்சி ஜெயிக்கவே ஜெயிக்காது, இந்த கட்சியில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு நிறையா விமர்சனங்கள் இருந்தப்போ நான் வந்து என்னோட ஒரு சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆளை நானும் போய் சேரணும்னு அந்த கட்சியில் நான் போய் ஜாயின் பண்ணேன். ஸோ அவ்வளோதான். எனக்கு வந்துட்டு பெருசாக அரசியலில் வந்து ஈடுபாடு அப்படின்றதான் கிடையாது. பட் ஆனால் அரசியல் வந்துட்டு அத்தியாவசியம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கான ஒரு நாலேஜையும் நான் வளர்த்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஒரு கட்சியை நான் எதுக்காக ஆதரிக்கிறேன்றது எனக்கு தெரியணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா நான் ஏன் அந்த கட்சியை ஆதரிக்கிறேன் அப்படின்னா மக்களாட்சியில் மக்களுக்கான ஒரு அரசியல் தான் இருக்கணும். ஸோ மக்களுக்கான அரசியலை அவங்க முன்வைக்கிறனால அந்த கட்சிக்கு நான் வந்துட்டு ஆதரவு தெரிவிக்கிறேன். ஆடு மாடெல்லாம் பேசி திரிகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி ஜென்ரேஷன் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆடு மாடை வச்சு தான் அவங்களோட வாழ்வாதாரமே இருந்துச்சு. விவசாயமும் ஆடு மாடை வச்சு தான் இருந்துச்சு. ஆடு மாடை வச்சு பொழைக்க முடியாதுன்ற விஷயம்லாம் கிடையாது. ஈவன் ஃபாரின் கண்ட்ரிஸ்லேயுமே வந்துட்டு அதை வந்து டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை வந்து சூப்பராக பண்ணுறாங்க. ஸோ அதைத்தான் அவரும் வந்து சொல்கிறாரு. அது நடக்க முடியாத விஷயம் கிடையாது, அது நமக்கு தேவையில்லாத விஷயமும் கிடையாது. ஏன்னா நம்ம தாய்ப்பாலுக்கு அடுத்து அதிகமாக வந்துட்டு பசும்பால் தான் குடிச்சிருக்கோம். ஸோ அது நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு அரசியல் தான். அதை அவர் முன்வைக்கிறாரு. அதுக்காக நான் அவருக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீரின்றி அமையாத உலகு, அதே மாதிரி இயற்கை இல்லாமல் நம்மளோட உலகம் கிடையாது. ஸோ இயற்கை வளங்களை நிறைய பேர் அழிக்கிறாங்க. நான் வந்துட்டு நத்தம் டு மதுரை போகிற ஹைவேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூரத்தில் ஒரு மலை தெரியும். அந்த மலையில் பார்த்தீங்கன்னா பாதி மலையை வெட்டி எடுத்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மதுரையில் வந்துட்டு கல்லணையில் வந்துட்டு ஒரு மலையை வந்துட்டு குடஞ்சி ஃபுல்லாக வந்துட்டு கல்குவாரியை வந்து தோண்டி தோண்டி எடுக்கிறாங்க. அதனால அங்கே இருக்க கிராமங்களில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் மட்டம் வந்து குறையுது. ஆனால் இது நிறையா மீடியா வந்து கவர் பண்ணலை. ஆனால் இது அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்லணையில் அச்சங்குளம், தூமகுளம், கல்லணை இந்த பகுதிகளில் வந்துட்டு கல்குவாரி வந்துட்டு அரசு அனுமதித்த அளவை மீறி வந்துட்டு கல்குவாரிகள் வந்து வெட்டி எடுக்கிறாங்க. ஸோ இதனால் வந்துட்டு அந்த ஊர் மக்களுக்கு வந்து நிறைய பாதிப்பு. ரொம்ப பயங்கரமான வெடிகளை வச்சு தகர்த்துறனால அங்கே இருக்கக்கூடிய வீடுகள் வந்து விரிசல் விழுது, அதுலேருந்து தூசி பறக்குது. அந்த தூசினால் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு நுரையீரல் பாதிப்பு ஏற்படுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அண்ட் இந்த கல்குவாரிகள் வந்து மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இதை எத்தனை நியூஸ் சேனல்ஸ் வந்துட்டு கவர் பண்ணுறாங்கன்றது தெரியாது. அதே மாதிரி இந்த நியூஸ் சேனல்ஸ் நல்லதை நீங்கள் போர்ட்ரேட் பண்ணுறதே கிடையாது, நல்லதை நீங்கள் மக்களுக்கு எடுத்து காட்டுறதே கிடையாது. அவன் இவளை வந்து வச்சுருந்தான், இந்த கள்ளக்காதலால் கணவன் வெட்டி கொன்னான் அப்படின்னு கேவலமான நியூஸை தான் நீங்கள் எடுத்து பரப்பி இன்னும் 4 பேருக்கு தைரியம் கொடுத்து அந்த மாதிரி பண்ண வைக்கிறீங்களே தவிர நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், முக்கியமாக மக்களுக்கு சேர வேண்டிய பிரச்சனைகளை பற்றி மீடியா வந்து கவர் பண்ணுறது கிடையாது. முன்னாடிலாம் வந்துட்டு எல்லா பிரச்சனைகளையும் வந்துட்டு மக்கள் வந்துட்டு மீடியா மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க, பத்திரிகை மூலமாகவும் நியூஸ் சேனல்ஸ் மூலமாகவும். ஆனால் இப்போலாம் ஓப்பன் பண்ண ஆக்சிடென்ட் கேஸு, கள்ளக்காதல், போதை கடத்தல், கற்பழிப்பு, திருட்டு இது மட்டும்தான் இருக்குது. இதை மட்டும்தான் வந்துட்டு நியூஸ் சேனல்ஸும் கவர் பண்ணுறாங்க. மற்ற இந்த மாதிரி நில சுரண்டலோ, கனிம வள சுரண்டலோ, இயற்கை வளங்கள் அழிக்கிறதோ இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்துட்டு இவங்க கவர் பண்ணுறதே கிடையாது. அதே மாதிரி யாராவது நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டான்னா அவனை வந்து கிண்டல் பண்ணியே ஓட்டிடுறது. ஓகே, சரி, இப்போ நம்ம பேக் டு நாம் தமிழர் கட்சிக்கு வரலாம். ஸோ இந்த ஒரு இயற்கை வளங்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அவர் முன்வைக்கிற கருத்துக்களுக்கு நான் வந்து அவருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா, வேலைவாய்ப்பு. நான் வந்துட்டு காலேஜ் படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. நான் ஒரு கதை எழுதினேன். அந்த கதையில் வந்துட்டு விவசாயத்தை அரசாங்கமாக ஆக்கணும், விவசாய வேலை வந்துட்டு அரசாங்க உத்தியோகமாக மாற்றணும்னு சொல்லிட்டு நான் அந்த கதையில் எழுதியிருப்பேன். அந்த நோட்டை கூட நான் இன்னும் வச்சுருக்கேன். 3rd இயர் படிக்கும்போது அந்த கதை எழுதினேன். அதுக்கப்புறமா தான் நான் நாம் தமிழர் கட்சியை பற்றி நிறையா கேள்விப்பட்டேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வைக்கிறதும் இதே ஒரு விஷயம் தான். ஸோ நம்மளோட தாட் ரெண்டுமே ஒத்து போதே. விவசாயத்தை அரசாங்க உத்தியோகமாக மாற்றணும் அப்படின்னா நிறைய பேர் அதில் ஈடுபாடோடு செய்வாங்க, அதில் நவீனமாக்குவாங்க. அது மூலமாக நிறைய பேருக்கு வேலையும் கிடைக்கும், நமக்கு வந்துட்டு ஆர்கானிக்கான ஃபுட்ஸும் கிடைக்கும், நிறைய பேர் வந்துட்டு அதுலேருந்து பயனடைவாங்க அப்படின்றது தான்
என்னோட ஒரு கருத்து. ஸோ நமக்கு நல்லபடியாக விவசாயம் நடந்தால் அந்த விவசாயத்துக்கான பொருட்களுக்கான விலையும் வந்துட்டு வியாபாரிகளுக்கும் நல்லபடியாக கிடைக்கும், விவசாயிகளுக்கும் நல்லபடியாக கிடைக்கும். எந்த விவசாயியும் மருந்தை குடித்து தற்கொலை பண்ணிட்டு சாகணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ விவசாயத்தை அவர் ஆதரிக்கிறதுனாலையும் அவர் இந்த கட்சியை நான் வந்துட்டு ஆதரிக்க ஆசைப்பட்றேன். ஸோ அவருக்கு ஓட்டு போடணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் சொல்லிக்கிட்டே போவேன் அந்த கட்சியை ஆதரிக்கிறதுக்கு. எனக்கு இந்த கட்சியை நான் ஆதரிக்கிறதுக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்குது, இந்தந்த விஷயங்கள்லாம் மக்களுக்கு தேவை அப்படின்றதுக்காக நான் அந்த கட்சியை ஆதரிக்கிறேன். ஓகே, இதை தாண்டி மாற்று அரசியல் அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இளைய தளபதி விஜய், ஓகேங்களா, இப்போ வந்து தளபதி விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவரோட கட்சி வந்துட்டு தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த தமிழக வெற்றி கழகம், நான் முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நான் சின்ன வயசில் இருந்தே நம்ம இளைய தளபதியோட ஃபேனு. சினிமா பிடிச்ச காலத்தில் எனக்கு பிடித்த நடிகர்னா அது திரு விஜய் அவர்கள் தான். அதுக்கப்புறம் எனக்கு சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம ஏன் வந்து யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ காசுக்காக ஆடுறாங்க, அவங்களுக்காக நம்ம ஏன் சண்டைக்கு போகணும், வரிஞ்சு கட்டிட்டு போகணும், காசு செலவழிக்கணும், இவங்களெல்லாம் நம்ம ஏன் இந்த அளவுக்கு கொண்டாடணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுனால நான் அடுத்ததை விட்டுட்டேன். அடுத்ததான் நான் காலேஜ் படிக்கும்போது கூட ஆனுவல் டேக்கு சிவகார்த்திகேயன் வருவாங்க. அப்புறம் நார்மலாக வந்துட்டு டிஎன்பிஎல் மேட்ச் வந்து எங்கள் காலேஜில் வந்து நடக்கும். அந்த டைமில் வந்துட்டு விஷ்ணு விஷால், விக்ராந்த் இவங்கெல்லாம் வந்து அங்கே மேட்ச் ஆடிருக்காங்க. எல்லாருமே ஆண்டு கத்துவாங்க. நான் பெருசாக அதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டேன். எதுக்கு, ஏன் எதுக்கு இவ்வளோ வரும் அப்படின்னு எனக்கு ஒரு புரிதல் வந்துச்சு. சினிமாவை பார்க்கணும், அதை தாண்டி நம்ம அதில் ரொம்ப போகணும்னு அவசியம் கிடையாது. மேபி சினிமா வந்து ஒரு பேஷனாக எனக்கு வந்து ஒரு டேரக்டர் ஆகணும், எனக்கு ஒரு சிங்கர் ஆகணும், எனக்கு ஒரு லிரிசிஸ்ட் ஆகணும், எனக்கு ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க மேபி சினிமாவில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கலாம். பட் எல்லாருமே வந்து சினிமா தூக்கி கொண்டாடுற அளவுக்கு சினிமாவில் ஒன்றும் கிடையாது. நிறையா பிரச்சனைகளுக்கு காரணமும் சினிமா தான். சினிமாக்காரங்க வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சுன்னா அது வந்துட்டு சினிமானால தான் இந்த விஷயங்களுக்கு மாறி இருக்குது, நடந்திருக்கு. ஒரு நாங்கள் படத்தை ஐபிஎஸ்ஸாக நடித்ததை பார்த்துட்டு ஐபிஎஸ்ஸாக வந்து நாங்கள் நடித்தோன்னு சொல்கிறாங்க, அது எங்களுக்கு பெருமையாக இருக்குது. சினிமாவில் பார்த்து நாங்கள் இந்த விஷயம் பண்ணணும், சாதித்தோம் அப்படின்னு சொல்லும்போது அதை பெருமையாக பேசுகிறாங்க. பட் சினிமாவை பார்த்து நிறைய பேர் இங்கே கெட்டு போயிட்டுருக்காங்க, அது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் எனக்கு சினிமா பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் பேசிக்காக நான் வந்து விஜய் சாரோட ஃபேன், ஓகேங்களா. நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். பட் ஆனால் இந்த வீடியோவில் இந்த சேனலில் கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் வச்சுருந்தேன், அதில் போட்டிருந்தேன். அந்த சேனல் நான் டெலிட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து பேக் டு த பாலிட்டிக்ஸ். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு அடுத்து புதுசாக இப்போ வந்துட்டு இந்த தமிழக வெற்றி கழகம்ன்ற கட்சி வந்து வந்திருக்கு. இந்த தமிழக வெற்றி கழகம்ன்ற கட்சியோட தலைவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரு விஜய் அவர்கள். என்னன்னா, எனக்கு இந்த கட்சியின் மேலே பெருசாக ஈடுபாடு கிடையாது. ஸோ அவருக்கு வந்து அப்பையிலேருந்து அரசியலுக்கு வரணுன்ற ஆசை, அரசியல் வருவேனும் அவர் அப்பையிலேருந்து சொல்லிட்டு இருந்திருக்காரு. அவர் மாற்றி பேசினது கிடையாது. இப்போ அரசியலுக்கும் வந்திருக்காரு. சரி, இப்போது அப்போ நீங்கள் வந்து அதுக்கு ஓட்டு போடலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் தான் ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அவர் வந்து அரசியலில் ஆசைப்படுறாருன்றக்காக அவர் ஓட்டு போட முடியாது. நான் ஏன் அவருக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் இப்போ வந்து அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்காரு. அப்போ மக்களோட பிரச்சனைகளை வந்து அவர் கொஞ்சமாச்சும் தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு பேப்பரை வந்து கண்ணை எடுக்க மாட்டாரு. அப்படியே பேப்பரை பார்த்து படித்தாலுமே அதில் அவ்வளோ தப்பு விடுறாரு. வன்முறையை தூண்டுற மாதிரி பேச்சு. அவங்க கட்சியில் இருக்க எல்லாருமே வந்து வன்முறையை தூண்டுற மாதிரி பேசுகிறாங்க. திமுக தான் இதெல்லாம் பண்ணுது, திமுக தான் அப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் தான் அவங்களுக்கு நிறையா சப்போர்ட்டர்ஸ். அவங்கள வந்துட்டு தூண்டி விடுற மாதிரியான வார்த்தைகள் வந்து நிறையா பேசுகிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கரூர் அந்த கூட்ட நெரிசலில் 41 பேர் இறந்து போனாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு நிறையா பேர் வந்துட்டு அவரோட ஃபேன்ஸ் வந்துட்டு அவருக்கு முட்டு கொடுத்து பேசினாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஈவன் நானும் அவரோட ஃபேன் தான். பட் ஆனால் எனக்கு அதில் வந்து உடன்பாடு கிடையாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா 41 பேர் ஏன் இறந்தாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா, இவர் வரேன்னு சொன்னது ஒரு டைம், ஆனால் இவர் வந்ததுக்கும் அவர் வரேன்னு சொன்ன டைமுக்கும் இடையில 7 மணி நேரம் 8 மணி நேரம் வந்துட்டு அவ்வளோ கேப். அவ்வளோ நேரம் வந்துட்டு மக்கள் வந்து அந்த வெயிலில் கால் கெடுக்க நின்னது தான் அவங்களுக்கு மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. மயக்கம் போட்டு விழுந்ததுமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் கூட்டத்தில் அலமோதி மிதித்து அந்த மாதிரி உயிர் பலி வந்து ஏற்பட்டிருக்கு. ஆனால் அதுக்கும் திமுக தான் காரணம்னு சொல்லிட்டு பச்சையாக வந்து புழுகுறாங்க. ஸோ எனக்கு திமுக பிடிக்காதுன்றதை நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன். ஸோ அப்படி இருந்தும் எப்படி இப்படி வந்து மனசாட்சி இல்லாமல் மக்கள் பேசுகிறாங்க, மக்களோட அரசியல் சிந்தனை அந்தளவுக்கு தான் இருக்கா அப்படின்றது ரொம்ப ஒரு பதட்டம் தரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக என் மனசுக்கு வந்து தோணுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரும் அங்கே போய் தள்ளிவிட போகிறது கிடையாது. போலீஸ் சரியில்லைன்றாங்க, அவங்களுக்கு வந்து சரியான இடத்த கொடுக்கலன்றாங்க, இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் அவர் ஏன் லேட்டாக வந்தாருன்றதுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க. டிராஃபிக்கு எல்லோரும் பின்தொடர்ந்து வந்தாங்க, அதனால லேட் ஆச்சு அப்படின்னா, திரும்ப போகும்போது எப்படி அவ்வளோ வேகமாக போனாருன்றது தெரியல. சரி உங்களால தான் அந்த பிரச்சனை நடந்துச்சு, அது என்ன பண்ணியிருக்கணும், அந்த இடத்துல இருந்து சரி அந்த மக்களுக்கு வந்துட்டு ஆறுதலாக இருந்திருக்கணும், ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து இருந்திருக்கணும். சரி நீங்கள் போனால் கூட்டம் சேரும்ப்பா, சரி வேறு யாராவது அனுப்பியிருக்கணும். சரி ஓகே, அதுவும் இல்லை, அன்னைக்கு டைமில் வந்து உங்களுக்கு மனசு சரியில்லை, நீங்கள் போயிட்டீங்க.
வீட்டுக்கு போயிட்டு சரி இந்த மாதிரி நான் வந்து அப்படின்னு உடனே வீடியோ போட்டிருந்தாலும் பரவாயில்ல, உடனேவும் போடல, போடுறதுக்கே 1 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. சரி அதையும் வந்துட்டு வீட்டில் போய் எல்லாரையும் பார்த்தாரான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. கூப்பிட்டு அவர் ஒரு ஹோட்டலில் புக் பண்ணி அங்கே கூப்பிட்டு நலம் விசாரிக்கிறாரு. கேட்டால் எனக்கு மனசு சங்கடமாக இருந்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சுன்றாரு. இந்த ஒரு பிரச்சனைக்கே இப்படி ஓடி போகிறவர் நாளைக்கு நம்மளுக்கு என்ன பிரச்சனைன்னு வந்து நிற்பாருன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் வந்து நான் அப்பயே பேசுகிறேன்னு நான் நினச்சேன், ஓகேங்களா. ஆனால் அப்போதைக்கு நான் ரொம்ப நாள் 2 மாதம் வீடியோ போடாமல் இருந்த டைமில் தான் அந்த விஷயம் நடந்துச்சு. ஆனால் 20 லட்ச ரூபா அவர் தரேன்னு சொன்னோன்னே அவங்க குடும்பமே வந்துட்டு என் பிள்ளை போனாலும் பரவாயில்ல, அவர் நல்லா இருந்தால் என் மகனாட்ட அவர் இருக்கார், அவர் இருந்தால் போதும் சார். என் பேரனை தான் நாங்கள் பழி கொடுத்துட்டோம், ஆனால் அவரை நாங்கள் இவ்வளோ பக்கத்தில் என் கூப்பிட்டு போய் எங்கள் பேரன் காமிச்சிருக்கான்னு வெக்கமே இல்லாமல் கேவலமாக இந்த 20 லட்ச ரூபா காசுக்காக பெத்த பிள்ளை போனாலும் பரவாயில்ல, பேரன் போனாலும் பரவாயில்ல, அவரை பக்கத்தில் பார்த்தோம், அவர் மண்டையை பார்த்தோம், அவர் மூஞ்சியை பார்த்தோம், அவர் சிரிவை பார்த்தோன்ட்டு வெக்கமே எல்லாம் பேசுகிற இந்த மக்களுக்காக நம்ம எதுக்கு பேசணும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோ போடலை. ஸோ இந்த மாதிரி சத்தியமாக சொல்லணும்னா எனக்கு இந்த நாட்டை நினச்சி ரொம்பவே பயமாக தான் இருக்குது. இப்போ நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க, சில பேர் வந்துட்டு டிஎம்கேட்ட காசு வாங்கிட்டு பேசுது, ஏடிஎம்கேட்ட காசு வாங்கிட்டு பேசுது, ஆமைக்கு சப்போர்ட்டாக பேசுது அப்படின்னு கேவலமாக வந்து பேசுவாங்க. சத்தியமாக சொல்கிறேன், நீ அரசியல் பேசினாலே, நீங்கள் எங்களை பற்றி தப்பாக பேசினாலே நாங்கள் உங்களை ஏதாவது பண்ணுவோம்னு சொல்லிட்டு பயமுறுத்தி யாரையும் பேச விடாமல் வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி கேவலமாக அந்த கமெண்ட்டில் வந்துட்டு 200 பேமெண்ட் ரிசீவ்டு இந்த மாதிரி கேவலமாக போட்டு இங்கே யாரையும் பேச விடாமல் வைக்காதீங்க. அது பின்னாடி ரொம்ப ரிஸ்க் ஆகும். எல்லாருமே அரசியல் பேசணும், எல்லாருமே அரசியல் தெரிஞ்சுக்கணும். சரி அப்படி பார்த்தா நீ நான் தமிழர் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறேனே, அவர் விஜயலட்சுமி என்ன பண்ணாரு உனக்கு தெரியுமா அப்படின்ட்டுங்க. எஸ், எனக்கு தெரியும். அது வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 2 பேர் சேர்ந்து தான், அவரே அதுக்கு பதிலும் சொல்லிட்டாரு. 2 பேரும் சேர்ந்து தான் நாங்கள் உறவில் இருந்தோம், அவங்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் கல்யாணம் பண்ணி இப்போ இவ்வளோ வருஷம் ஆகி குழந்தைங்களோட நான் சந்தோஷமாக இருக்கேன், என் பையனுக்கெல்லாம் விவரம் தெரியுது, இன்னும் நீங்கள் இந்த பிரச்சனையும் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆதங்கத்தையும் அவர் சொல்லிட்டாரு. எல்லாருக்குமே ஒரு பாஸ்ட் லைஃப்ன்றது இருக்கும். சரி அப்படி பார்த்தா மற்ற எந்த கட்சிக்காரங்களும் வந்துட்டு பெரிய உத்தமர்களாகவே இருக்காங்களா? சரி அப்படியே பார்த்தாலும் அரசியலுக்கும் அவங்களோட பர்சனல் லைஃபுக்கும் சம்மந்தமே கிடையாது, ஓகேங்களா. அவர் கொலை பண்ணியிருக்காரா, கொள்ளை அடிச்சிருக்காரா, திருடி இருக்காரா அப்படின்றதான் மேட்ரு. அப்படி ஏதாவது அவர் பண்ணியிருந்தாருன்னா கமெண்ட்டை சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கும் எல்லாமே தெரியுன்றதை நான் சொல்லலை, எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு பார்க்கும்போது மற்றவங்களோட ஒரு பெஸ்ட்டாக இருக்கான்றதான் நான் சொல்கிறேன். அவரை பற்றி ஏதாவது நெகட்டிவாக இருக்குது, தப்பாக இருக்குது, அதுக்கு உண்மையாக நடந்த விஷயம் அப்படின்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக மாற்றிக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. ஸோ அதுக்காக எந்த விமர்சனங்கள் இருந்தாலும் அதை நான் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். மக்களுக்காக பேசும்போது அதில் இந்த காலத்தில் மக்களுக்கு வந்து நல்லது பேசினாலே பிடிக்காது. ஸோ எங்கள் வீட்லேயும் சின்ன பிள்ளைங்க இருக்குங்க, நாளைக்கு அவங்க வளர்ந்து வருவாங்க. அப்போ இந்த நாட்டை நம்ம அவங்களுக்கு எப்படி கொடுக்குறோம், நம்ம என்ன அரசியல் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம வந்து நம்ம அம்மா அப்பா வந்துட்டு சும்மா காசை வாங்கிட்டு அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஓட்டு போட்டனால தான் இன்றைக்கி நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்கோம். நாளைக்கு நம்மளோட பிள்ளைங்க வந்துட்டு வளர்ந்து வரும்போது அவங்க நம்மளை மாதிரி கஷ்டப்பட்டுறக்கூடாது. நம்ம இப்போ சரியான முடிவு எடுக்கலைன்னா அவங்களோட வாழ்க்கை இன்னும் ரொம்ப மோசமாக இருக்குன்றதுக்காக தான் நான் இதை பேசுகிறேன். எங்கள் வீட்டில் 2 சின்ன பிள்ளைங்க இருக்குது. ஸோ அது எங்கள் அக்கா பிள்ளைங்க, என் பிள்ளைங்க மாதிரி தான். ஸோ அது என் பிள்ளைங்க தான். ஸோ அது வாழ்கிற காலங்களில் வந்துட்டு இந்த நாடு நல்லா இருக்கணும். நம்ம வீட்டில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாரோட வீட்லேயுமே வந்துட்டு பிள்ளைங்க இருப்பாங்க. ஸோ அவங்களோட எல்லாரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு பேசிக்கான ஒரு அடிப்படை ஒரு அன்பில் தான் நான் வந்து இதை பேசுகிறேன். மக்கள் வந்துட்டு கொஞ்சம் விழிப்புணர்வோடு ஓட்டு போடுங்க. யார் நமக்கு நல்லது செய்வாங்க, யார் வந்தால் நமக்கு பாதுகாப்பு, யார் வந்தால் நமக்கு ஒரு மாற்றம் இருக்கும், யார் வந்தால் நம்மளோட வாழ்வாதாரம் உயருன்றதை பார்த்து ஓட்டு போடுங்கன்றத நான் வந்துட்டு கேட்டுக்கிறேன். எந்த ஒரு கட்சியும் முழுசாக கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. இப்போ நானுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா நாம் தமிழர் கட்சி நான் முழுசாக கண்மூடித்தனமாக நம்ப மாட்டேன். நாளைக்கே அவர் மேலே ஏதோ ஒரு குற்றச்சாட்டு வந்தாலும் ஆளாக நான் எதிர்த்து நிற்பேன். எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அவங்களோட பர்சனாலிட்டி பார்த்து இவங்க இது பண்ணாதான் எனக்கு பிடிக்கும், அது பண்ணாதான் பிடிங்க. எல்லா மனுஷங்கிட்டமே நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். எல்லாருமே எல்லா நேரமும் நல்லவங்களாக இருக்க முடியாது, எல்லாருமே எல்லா நேரமும் கெட்டவங்களாக இருக்க முடியாது. பட் ஆனால் அந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இவங்க ரொம்ப மோசம், 100%ல் இவங்க 70% மோசம், இவங்க வந்து 30% மோசம் அப்படின்ற ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல, அதை பார்த்து தான் நம்ம வந்து தீர்மானம் பண்ணணும். ஸோ என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நான் வந்து 100% கரெக்டாக இருக்க முடியாது, தப்பாகவும் இருப்பேன். ஒரு 50% கூட தப்பாச்சு தெரியுவேன். ஒருத்தவங்களுக்கு வந்து 30% தெரியும், ஒருத்தவங்களுக்கு 70% தெரியும். ஸோ எல்லோரும் எல்லா நேரங்களும் நல்லவங்களாக இருக்க முடியாது. மக்கள் சிந்திச்சு வாக்களிங்க. நம்மளோட வாக்குன்றது ரொம்ப முக்கியம். விழிப்புணர்வோடு இருங்க. எஸ்ஏஆர் என்ற ஒரு படிவம் கொடுத்து அதில் வந்து பீகார்காரங்களே வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட நிறைய அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளை வந்து அரசியலை பற்றி தெரியாமல்
வச்சுக்கிட்டு நம்மளை வச்சு நிறைய சாதிச்சிட்டு இருக்காங்க. நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு அரசியல் நல்லபடியாக தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக யங்ஸ்டர்ஸ், ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் நல்லா அரசியல் தெரிஞ்சுக்கோங்கப்பா. ப்ளீஸ் உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். எல்லாருமே மக்கள் அரசியல் தெரிஞ்சுக்கணும். அரசியல் புரிதல் கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவை. அரசியல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அரசியல் பேசுங்க. பாலிடிக்ஸ் ரொம்ப முக்கியம். பாலிடிக்ஸ் இல்லைன்னா நம்மளை வந்துட்டு ஒரு அகதி மாதிரி ஆக்கிடுவாங்க. நிறைய இந்த மாதிரி தமிழ் தேசியம் பேசுகிறது, அரசியல் பேசுகிறது, இந்தியாவில் நடக்கக்கூடிய அரசியல் பாலிடிக்ஸ், பாஜகவை பற்றி பேசுகிறது, காங்கிரஸ் பற்றி பேசுகிறது, இந்த மாதிரி நிறையா பேர் வந்து வீடியோஸ் போடுறாங்க. அந்த மாதிரி நிறையா வீடியோஸை பாருங்கள், உங்களுக்கே ஒரு புரிதல் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்களே தேடி நல்ல ஒரு முடிவாக எடுப்பீங்க சொல்லிட்டு நம்பி இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய், see you.